இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீண்டும் என்டிஏ கூட்டணியில் அமமுக இணையவிருக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை செய்தியாளர்களிடையே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தற்போது நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சுவாமிநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், மீண்டும் என்டிஏ கூட்டணியில அமமுக இணையவிருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாரு டிடிவி தினகரன். உங்களோட முதற்கட்ட பார்வை. நிச்சயமாக இது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கும். ஏன்னா நீங்க நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தல் ஒரு முன்னுதாரண தேர்தல். கிட்டத்தட்ட 21 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வாய்ப்பை பறித்திருந்தாங்க அமமுக. ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்கள்லயும் டெல்டா பெல்ட்லயும் எங்கெல்லாம் அவர்களுடைய சமூகம் முக்கியத்துவ சமூகம் அதிகமாக இருக்கோ அந்த பகுதிகளில கணிசமான ஓட்டு எடுத்திருந்தாரு டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சி. கிட்டத்தட்ட 21 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைகிறதுக்கு அவங்க மிக முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இந்த நிலையில தான் அண்மை காலமாகவே அவருடைய உரையாடல்கள்ல கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது. தேர்தல் நேரத்துல எதிரியாது துரோகியாது எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற தொனியில் எல்லாம் பேசி வந்தார். இந்த நேரத்துலதான் அவர் இப்போ பிஎஸ் கோயல் அவர்களை சந்திக்க இருக்கிறார். மீண்டும் கூட்டணிக்குள்ள வர்றாரு அப்படிங்கிறது தேர்தல் நேரம் என்பதால் இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கும். ஆனா இதே நேரத்துல இன்னொரு கோணமும் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் வெளியில தான் இருக்காரு. கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் எந்த வெற்றியும் பதிவு செய்யல. ஆனா ஒரு பெரிய ஸ்பாயிலரா இருந்தார். நம்ம அதை இன்னுமே உடைத்து பேசினா, சட்டமன்ற தேர்தல் வாரியாக பேசினா, தென் மாவட்டங்கள்ல மொத்தம் 18 தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிச்சாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. மொத்தம் இருக்கக்கூடிய 58 தொகுதிகள்ல வெறும் 18 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க. டெல்டா பெல்ட்ல வெறும் 4 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க. சோ அப்ப அதுக்கு காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் பிரித்த ஓட்டு. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வெளியிலேயே மீண்டும் தொடர்ந்தா, கடந்த முறை டிடிவி தினகரன் அவர்கள் ஸ்பாயிலரா இருந்தது மாதிரி ஒரு ஸ்பாயிலர் ஆகுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் அவர்கள். பட் அவர்கிட்ட இருக்கிறவங்களே இன்னைக்கு வரிசை கழகத்தர்கள் வெளியேறிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் பாக்குறோம். பட் டிடிவி தினகரன் அவர்களுடைய இந்த நகர்வு என்பது அந்த கட்சிக்குமே நல்லது. முதல்ல நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அவர் டிடிவி தினகரன் அவர்கள் போயிருக்காருங்கிறது முழுக்க முழுக்க அவருடைய ஓட்டு திரள் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி தான் டிடிவி தினகரன் வைத்திருக்காங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டு, அதை அப்படி புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கூட அவர் சேர்த்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பையும் அதுக்குள்ள கொண்டு வந்தாரு. பட் கால ஓட்டத்துல 2021 வீரியமா இருந்த அமமுக பல பேர் போட்டியிட்ட வேட்பாளர்களை கூட காலப்போக்கில் அதிமுக பக்கமே நகர்ந்துட்டாங்க. சோ அப்ப அவருக்கு இயல்பாக இப்ப அவர் பின்னால் இருப்பவர்களே திமுக எதிர்ப்பாளர்கள். சோ அப்ப அந்த ஓட்டை அவருக்கு தக்க வைக்கணும். ஏன்னா வருகின்ற தேர்தல் களத்துல ஒரு கிட்டத்தட்ட சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமலே அவர்கள் களமாடிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலை கண்டஸ்ட் பண்றாங்க, ஜெயிக்க முடியல. சோ அப்ப அதிமுக என்கிற ஒரு கட்சியோடு அவர்கள் அணிசேர்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு தேர்தல் வெற்றி பதிவாகும் அவர்களுக்கு. இது அதிமுகவுக்கு தான் பெரிய லாபம். அமமுகவுக்கு ஒரு லாபம் என்றாலும் கூட அதிமுகவுக்கு பெரிய லாபம். போன தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஓட்டு என்கிற அடிப்படையில் 21 தொகுதிகளில் வெற்றியை பதித்திருக்கிறார். இப்ப அவர் தேர்ந்திருக்காரு. இன்னொன்னு இன்னைக்கு குரல்லாம் கூட சொல்லியிருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். பின்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பட் என்னோட கேட்டா அவர் இன்னொரு குரல் கூட அவருக்கு உதாரணம். அவர் 151வது திருக்குறள் வர மாதிரி அகழ்வாரே தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலையும் நினைச்சு உள்ள போயிருக்காரு. கிட்டத்தட்ட மண்ணை எப்படி வெட்டக்கூடிய மண்ணுக்கு என்னதான் நிலத்தை உழுவுறதுக்காக வெட்டினாலும் அது எப்படி சிறந்த விவசாயத்தை தருமோ அது மாதிரி பல புறங்கள் அவர்களுக்குள்ள இருந்தாலும் கூட இப்ப அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமா இருக்காரு. சோ இது ஏறக்குறைய தென் மாவட்டங்கள்ல டெல்டா பெல்ட்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓரளவு பலம் சேர்க்கிற நடவடிக்கையா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிச்சயமா இரண்டு தரப்புக்கும் இதுல லாபம் இருக்கு. நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் திமுக பக்கமோ தாவேகா பக்கமோ போயிருந்தாலும் கூட கிடைக்கிற நன்மையை விட இதுல கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். இயல்பாகவே அவர் பின்னால் இருக்கிறவர்கள் திமுக எதிர்ப்பாளர்கள்ங்கிறதுனால இந்த நகர்வு டிடிவி தினகரன் அவர்களுடைய நகர்வு மிக சரியான அணுகுமுறை அப்படின்னு தான் பாக்குறேன். அமமுகவோட வருகை அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு கூடுதல் பலமாகவே இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.